வணக்கம். தினம் தினம் நாம் கடவுளை வணங்குறோம் இல்லையா? எல்லாருமே கடவுள் வேற இருந்தாலும் வழிபாடுங்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி தான் தினம் வழிபடுவோம். பிரார்த்தனைகள் நிறைய செய்வோம். சரி, கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்குதா? சில இது தாமதமாகலாம், சில இது கிடைக்காமலும் போகலாம். சரி, இதுக்கெல்லாம் காரணம் வழிபடுற விதத்தை கொஞ்சம் மாற்றினால் நாம் எது கேட்டாலும் கிடைக்கும். அதற்கு சூட்சுமம் இருக்கிறதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சாதாரண மக்கள் நாம் எப்படி கடவுள்தான் வழிபடுறோம், கடவுளை கும்பிடுறோம்? வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா முதல் மாத சம்பளத்தில் உனக்கு அதை செய்கிறேன், பெண்ணுக்கு நல்ல வரன் அமையணும், அமைஞ்சதுன்னா உனக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன், தேங்காய் உடைக்கிறேன், இப்படியா நாம் தேவைகளை கூறி நம் தேவைகளை எல்லாம் கூறி அதை கடவுள் செய்துட்டார்னா அவருக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஒரு ப்ரோக்ரேஜ் மாதிரி பேசிடுறோம், வழிபடுறோம். இந்த வழிபாடு இது சரியாக தப்பாங்கிறது அவர் வரட்டும். இந்த வழிபாடுங்கிறது எப்படி தோன்றியதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அது நமக்கு முதல்ல தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா எப்படி வழிபட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நமக்கு புரிஞ்சிடும். வேத காலத்துலாம் கோவில்கள் கிடையாது, உருவங்கள்லாம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. யாகம் வளர்த்து மந்திரங்கள் உரைத்து எரியும் நெருப்பில் நெய் ஊற்றுவதே வழிபாடாக இருந்திருக்கிறது. தியான நிலையில் கடவுளை வழிபட்டார்கள் சித்தர்கள். சாமானிய மனிதர்களுக்கு தியானம் வசப்பட உருவ வழிபாடு தேவைப்பட்டதால் வழிபாடு உண்டானது. இந்த உருவத்தை வைப்பதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால தான் கோயில்கள் கட்டப்பட்டன, கோயில்கள் உருவாகின. உருவமற்ற கடவுளுக்கு உருவம் கொடுத்தவரை பெயரும் வைத்து வழிபாடு ஆரம்பமானது. சரி, அதன் பிறகு மனிதனுக்கு மனம் கஷ்டப்படும் போதெல்லாம் கோயிலுக்கு சென்றால் மனம் லேசாகிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்? கோயிலில் பாசிட்டிவ் வைப்ஸ் நிரம்பி உள்ளது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பி உள்ளது, நம் மனம் லேசாயிடுது. சரி, இந்த தோத்தாபுரின்னு ஒரு ஞானி இருந்தாராம். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டார், சொன்னாராம், உருவத்தை விட்டு அருவத்தை நோக்கி எப்போது செல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், என் காளி அன்னையிடம்தான் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். உடனே தோத்தாபுரி கோபம் வந்துதான். கல்லை வழிபடுவதை விட்டு விடுங்கள் என்றல்லவா நான் சொல்கிறேன் என்றாராம் கோபமா. உடனே பரமஹம்சர் சொன்னாராம், அவள் ஆணையின்றி நான் எதுவும் செய்வதற்கில்லை என்று காளி விக்கிரகம் முன் சென்று விட்டு ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்க என் அன்னை அனுமதித்து விட்டாள்னு கூறினாராம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று பாடினார் அல்லவா கண்ணதாசன். இறைவனை அறிவால் ஆராய்ச்சி பண்ணுவதை விட்டு அன்பால் உணர வேண்டுமாம். அதான் உண்மையான பிரார்த்தனை, உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு கதை இருக்குது. என்னென்னா, சிலர் மாந்தோப்பில் உள்ள நுழைஞ்சாங்களாம். நுழையும் போது அங்கே நுழைந்தவங்க மரங்களை எல்லாம் பார்த்தாங்களாம், அதனுடைய கிளைகளை பார்த்தாங்களாம், தளிர்களை பார்த்தாங்களாம், அது எப்படி வந்ததுன்னு ஆராய்ந்துருந்தான். அப்போது இன்னொரு மனிதன் அந்த தோப்புக்குள்ளே வந்தானாம். தோப்புக்குள்ளே வந்தவொடனே விறுவிறுன்னு போய் மரத்துலேருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டானாம். கடவுள் பக்தி இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன்தான் புத்திசாலி. எப்படி கிருஷ்ணர் பிறந்தது மதுராபுரியா பிருந்தாவனமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம, அது தேவையில்லை, பகவத்கீதையில் உள்ள கடமை பற்றியும் அன்பை பற்றியும் அறிந்தால் போதும் என்கிறார் அந்த அவதார புருஷரான ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரி, அதை கொடு இதை கொடு என்று ஆண்டவனிடம் வேண்டுவது பிரார்த்தனையே இல்லை, அது பிச்சையாம். தன்னலத்திற்காக பிச்சை எடுக்கிறோமா. இறைவனுக்கு உன் அன்பை கொடு, பதிலாக எதையும் யாசிக்காத என்கிறார் சுவாமி விவேகானந்தர். நம்மை படைத்து வாழ வைக்கும் கடவுளுக்கு தெரியாதா நமக்கு எப்போ எது செய்யணும்னு? கொஞ்ச நாட்கள் நம்ம வழிபாடை கொஞ்சம் மாற்றி பார்ப்போமா? எப்படி? கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நீ எப்போது என் கூடவே இரு அப்படின்னு மட்டும் வேண்டுங்களேன். நான் இதை பழகி பார்த்துருக்கேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி வேண்டி பாருங்கள், கடவுள் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அவர் கூட இருந்துட்டா நமக்கு என்ன எல்லாம் தன்னால் சேராதா? நமக்கு ஆபத்து வரும்போது அவர் கூட நம்மளை காப்பாற்றுவார். அதனால் நமக்கு எதுவுமே கேட்காம அவரிடம் விட்டு நீ உன்னைத்தான் நான் சரணாகதி அடைந்துள்ளேன், நீ பார்த்து எது செய்தாலும் சரி என்று நீ என்னுடனே இரு என்று மட்டும் வேண்டி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும், சந்தோஷம் நிலைக்கும் என்று கூறி நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.